26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேர்களுக்கு வணக்கம். இன்று ஜூலை மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 மணி முதல் 11:45 மணி வரையிலும் மற்றும் பகல் 12:15 மணி முதல் 1:15 மணி வரையிலும். இன்றைய திதிகள் பிற்பகல் 12:28 மணி வரையிலும் த்விதியை, பின்பு திருத்தியை. இன்றைய நட்சத்திரங்கள் அதிகாலை 1:03 மணி வரையிலும் பூசம், அதற்கு பின்பு ஆயில்யம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அதிகாலை 1:03 மணி வரையிலும் மூலம், அதற்கு பின்பு பூராடம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகமாக அமைகிறது. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று மேஷராசி அன்பர்களுக்கு நல்ல நண்பர்கள், நல்ல உறவினர்கள் மற்றும் புதிய அறிமுகங்கள் மனதிற்கு திருப்தியாகவே அமையும். தொழில் சார்ந்த விஷயங்களில் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தருவதாகவே அமைகிறது. பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனக்குழப்பங்கள், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று மனது தெளிவு பெறும். மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஆனி மாதம் கடைசி தேதியாக இருப்பதனாலும் குரு வாரமாக அமைந்திருக்கிறதுனால் இன்று தட்சிணாமூர்த்தியினுடைய ஒரு அனுகிரகம் கிடைக்க அவரை சென்று வணங்கலாம். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார். உடல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன கோளாறுகள் அவ்வப்போது வந்து போகும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவான் தன லாபத்தை கொடுக்கிறார். இன்று நாள் முழுவதுமே அலைச்சல்கள் மிகுந்த நாளாக அமைகிறது. குடும்பத்தில் பலவிதமான குழப்பங்கள் இருந்தாலும் இன்று அது மாலை நேரத்தில் தீரும். இன்று குரு வாரத்தில் நவக்கிரக குருவை சென்று வணங்கினால் எடுத்த காரியங்கள் வெற்றியடையும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது. தனஸ்தானத்தில், குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் சந்திரனுடன் சேர்ந்து பலமாக குரு சந்திர யோகமாக அமைந்திருக்கிறது. இன்றைய நாளில் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில சஞ்சலங்கள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகள் மற்றும் புதிய நண்பர்களின் அறிமுகங்கள் இன்று உங்களுக்கு உயர்வை தரும். பங்கு சந்தையின் முதலீடுகள் லாபத்தை தரும். இன்று அன்னதானம் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்களுக்கு இன்று ராசியில் சந்திரன் தன் சொந்த வீட்டில் இருப்பதும் குரு பகவான் கூடவே ஒரு பலமாக அமர்ந்திருக்கிறார். கடகராசி அன்பர்களுக்கு இன்று கனவுகள் நிறைவேறும். ஒரு சிலருக்கு திடீர் பிரயாண யோகங்கள் அமைந்திருக்கிறது. பல மாதங்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில தடையான விஷயங்கள் இன்று உங்கள் முயற்சியால் வெற்றி பெறும். பல மாதங்களாகவே கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பகை மற்றும் பிள்ளைகள் உங்களிடமிருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் வந்து ஒன்று கூட இன்றைய நாளில் உங்கள் குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்யலாம். மாத கடைசியாக இருக்கக்கூடிய இன்றைய தினத்தில் பசுமாடுகளுக்கு உணவளிக்க கிரகதோஷங்கள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு பல நாட்களாகவே அஷ்டம சனியினால் ஒரு சில உடல் உபாதைகள் மற்றும் குடும்பத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வந்து போகும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மனதளவில் இருக்கக்கூடிய குறைகள் நீங்கும். வேலை விஷயத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வெற்றியை தரும். கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று கூட ஒரு அற்புதமான நாள். நீண்ட நாள் தொடர் வழக்கு விசாரணை போன்றவற்றில் நீங்கள் இன்றைய நாளில் அதை ஒத்தி வைப்பது நல்லது. ஒரு சிலருக்கு தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கலாம். மேலும் விநாயகரை வழிபாடு செய்ய எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் கிடைக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு மன துயர் நீங்கும். இன்று 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராசிநாதன் புதிய தொழில் வளர்ச்சி மற்றும் புதிய தொழில் ஆரம்பம் இது அனைத்திலையும் வெற்றியை கொடுப்பார். லாபத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் மனதளவில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும். கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று புதிய கடன் முயற்சிகள் வெற்றிகள் கிடைக்கும். குருவாரமான இன்றைய நாளில் கொண்டக்கடலை தானம் செய்து தட்சிணாமூர்த்தியை வணங்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று பல நாட்களாக தொடர் பிரச்சனைகள் இருப்பின் அது இன்று தீரும்.
வங்கி சம்பந்தப்பட்டது, அரசாங்கம் சம்பந்தப்பட்டது, உங்களுக்கு வரவேண்டிய ஆவணங்கள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நண்பர்கள் மூலமாக பிரச்சனைகள் தீரும். துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் மன சஞ்சலங்களும் மற்றும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு வகையான தன்னம்பிக்கையும் இன்று உயரலாம். பல நாட்களாக நண்பர்கள் மூலமாக வரவேண்டிய பண விவகாரங்கள், இதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குருவும் சந்திரனும் பாக்கியத்தில் அமைந்திருக்கிறார்கள். பாக்கியத்தில் இருக்கக்கூடிய கஜகேசரி யோகமானது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று திருமண விஷயங்களை பேசி முடிக்கலாம். நின்று போன திருமணங்கள், தள்ளி போன திருமணங்கள், இவை அனைத்தையும் இன்று பேசும் பொழுது நல்ல செய்திகள் வந்து சேரும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக தள்ளி போன வேலை விஷயங்களுக்கும் நல்ல முடிவுகளை பார்க்கலாம். தொடர் வழக்கு விசாரணை போன்றவற்றில் வெற்றி உங்களுக்கு உண்டு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்று பிள்ளைகளால் மன நிறைவான நாளாக அமையும். தனுசு ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திரனுடன் சேர்ந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த குருவும் சந்திரனும் சேர்ந்து 8ஆம் இடத்தில் இருப்பது இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலையில் சில தடங்கல்கள் ஏற்படலாம். பல மாதங்களாக இருந்து வந்த வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தடையாக இருப்பின் இன்று அது தீரும். பசுமாடுகளுக்கு உணவளிப்பதும் சிவன் ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்வதும் உங்களுக்கு ஒரு உயர்வை தரும். மகர ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் பலமாக அமர்ந்திருக்கிறார்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக அமையும். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேது சுக்கிரனுடன் இருந்து சின்ன சின்ன மனக்குழப்பங்களை கொடுத்தாலும் 7ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் இன்று ஒரு பலமான ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடைபெறும். திருமண விஷயங்கள் மற்றும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வது, திருமணத்தில் இருக்கக்கூடிய குறைகள் தீரும். மகர ராசி அன்பர்களுக்கு வேலை விஷயத்தில் இன்று புதிய நம்பிக்கையும் மற்றும் பல நாட்களாக உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த போராட்டம் முடிவடையும். கும்பராசி நேயர்களுக்கு 6ஆம் இடத்தில் குருவும் சந்திரனும் தன லாபத்தை கொடுப்பார். மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் வெளிச்சத்திற்கு வரும். இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது. அரச மரத்துக்கடியில் இருக்கக்கூடிய விநாயகரை 12 முறை வலம் வந்தால் இன்று கும்பராசி அன்பர்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு. 7.5 சனியினால் அவதிப்படும் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் ஒரு சில மனக்குறைகள் தீரும். புதிதாக திருமணமான தம்பதியினருக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. மீனராசி அன்பர்களுக்கு இன்று புதிய நண்பர்கள் கிடைப்பது வியாபாரம், தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு வெற்றியை தரும். அரசு பணியில் இருப்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் காத்திருக்கிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சந்திரனும் ஒரு பலமான குரு சந்திர யோகத்தை கொடுப்பார். பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிப்பதனால் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் தொட்டதெல்லாம் துலங்கும். உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு. 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.